ஆசிரியர் வீரமணியின் மாணவர் மீதான அக்கறையை இந்த காணொளியில் காண்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. இதுதான் பிஜேபி ஆட்சியின் லட்சணம். தேர்வெழுதாத மாணவர் 52 விழுக்காடு தேர்ச்சி, குஜராத்தில் குளறுபடி என்கிற தலைப்பில் 14 மே 25 நாள் விடுதலையில் ஒரு செய்தி. குஜராத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி தேர்வெழுதவே இல்லை என்பதால் தேர்ச்சியில்லை, ஃபெயில் என முடிவு வந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த அம்மாணவி இதுகுறித்து மாவட்ட கல்வி அலுவலரிடம் புகாரளிக்க சிசிடிவியை ஆய்வு செய்ததில் அம்மாணவி அனைத்து தேர்வுகளையும் எழுதியது உறுதியாகியுள்ளது. அதே நேரம் இந்த தேர்வை எழுதாத ஒரு மாணவர் 52 விழுக்காடு மதிப்பெண் குவித்துள்ளார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. இதே 12 மே 25 நாளில் விடுதலையை தவிர ஏனைய செய்தி ஏடுகளில் வந்த மற்றொரு செய்தி. ஒரே தேர்வு மையத்தில் 167 பேர் வேதியியலில் 100க்கு 100 மார்க் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு என்கிற தலைப்பில். செஞ்சி ஒன்றியத்தில் உள்ள அரசு பெண்கள் பள்ளியில் தேர்வெழுதிய 167 பேர். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 17. செஞ்சி அல் ஹிலால் தேர்வு மையத்தில் 35. அனந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11. அவலுஆர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 14. சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 7 என மொத்தம் 251 பேர் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். இதுவரை இப்படிப்பட்ட தேர்ச்சி கிடைத்தது இல்லை. இந்த முறை மாணவர்களுக்கு விடைகள் தயார் செய்து வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் நன்றாக படித்து தேர்வு எழுதிய மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் கடும் மன உளைச்சலில் உள்ளனர் என்கிறது செய்தி. மாணவர்களுக்கு தேர்வாவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நேர்மையான தேர்வாக அவை இருக்க வேண்டும் என்பது. இந்த விஷயத்தில் தி.க. ஆசாமிகளின் ஈரோட்டு கண்ணாடி யோக்கியதை எப்படியுள்ளது என்றால் ஏனைய மாநிலங்களில் நடக்கிற தேர்வு முறைகேடுகளை மட்டும் பிரசுரிப்பது, தமிழகத்தில் நடக்கிற மோசடிகளை மூடி மறைக்கிற அயோக்கியத்தனத்துடன் இருப்பது. இது தான் ஆசிரியர் வீரமணியின் மாணவர் மீதான அக்கறை என சொன்னால் அதைவிட பெரிய அறிவு மோசடி வேறெதுமிராது. தமிழக மாணவர்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என நினைக்கிறாரோ ஆசிரியர் வீரமணி. ஆசிரியர் என கூறிக்கொண்டு வீரமணியால் எப்படி இத்தகைய பித்தலாட்ட புத்தியுடன் செய்தி வெளியிட முடிகிறது என்பது அசிங்கமான ஆச்சரியம். தினத்தந்தி, தினமணி, தினமலர், விகடன் என எந்த ஏடுகளின் ஆசிரியர்களிடமும் இல்லாத பித்தலாட்டம் இது. அவ்வளவு ஏன்? சினிக்கூத்து மீசை நக்கீரன் கோபாலிடம் கூட இந்த பிழையை காண இயலாதே. அவ்வளவு பிழையான அறிவுடன் ஆசிரியர் வீரமணி இருக்கிறார். ஒரு தி.க. ஆசாமி சொன்னார், உங்களுக்கு ஆரிய வர்ணாசிரமம் மட்டும் தானே தெரியும். இதுதான் திராவிடனின் வர்ணாசிரமம். பெரியார் கற்றுத்தந்த பகுத்தறிவில் இதுவும் உண்டு என்றார் பெருமையாக. சாதிக்கொரு நீதி, மதத்துக்கொரு நியாயம் சொல்லுகிற பேர்வழிகள் தாம் தி.க.வினர் என்பது தெரிந்த விஷயம்தான். தேர்வு சம்பந்தமான விஷயத்திலும் இந்த அருவருக்கத்தக்க அயோக்கியத்தனம் இருப்பது கண்டிக்கத்தக்கது. அதே நேரம் பகுத்தறிவாதிகள், சுயமரியாதைவாதிகள் என சொல்லிக் கொண்டு இவர்கள் புத்தி இவ்வளவு மானக்கேடாக உள்ளதே என நாம் ஆச்சரியப்படப் போவதில்லை. காரணம் பாலியல் வன்கொடுமையையே குற்றவாளியின் மதம் பார்த்து விமர்சிக்கிற அழுக்கு மனம் கொண்ட மனிதர்கள் தேர்வு விஷயத்தில் மட்டும் யோக்கிய சிகாமணிகளாகவா இருந்துவிடப் போகிறார்கள்? யோக்கிய சிகாமணிகளாக இருந்திருந்தால் இதுதான் பிஜேபி ஆட்சியின் லட்சணம் என குஜராத் சம்பவத்திற்கு தலைப்பிட்டவன் தமிழக சம்பவத்திற்கு இதுதான் திமுக ஆட்சியின் லட்சணம் என தலைப்பிட்டிருப்பார்களே. ஒருவேளை அதிமுக ஆட்சியிலிருந்து இருந்தால் இதுதான் அதிமுக ஆட்சியின் லட்சணம் என தலைப்பிட்டு இருப்பார்கள். ஏற்கனவே அவ்வாறாக எல்லாம் தலைப்பிட்டவர்கள் தாம்.
தேர்வுகளில் நடக்கிற சில முறைகேடுகளுக்காக இது தான் இன்ன ஆட்சியாளரின் லட்சணம் என வன்மத்துடன் செய்தி வெளியிட வேண்டியதில்லை. அதனால் தான் ஒரே தேர்வு மையத்தில் 167 பேர் வேதியியலில் 100க்கு 100 மார்க் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு என்கிற செய்திக்கு தினமலர் இதுதான் திமுக ஆட்சியின் லட்சணம் என தலைப்பிடவில்லை. ஆனால் வன்மத்துடன் பேசுவதை செய்தி வெளியிடுவதையே தங்கள் வாழ்நாள் பிழைப்பாக கொண்டிருக்கிற விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் குஜராத்தில் உள்ள ஒரு தேர்வு முறைகேடுக்கு இதுதான் பிஜேபி ஆட்சியின் லட்சணம் என தலைப்பிட்டிருக்கிறார்கள். தலைப்பை எப்படி நாகரீகமாக வைக்க வேண்டும் என்பதை விடுதலை வீரமணி தினமலர் அந்துமணியிடம் கற்றுக்கொள்ள பரிந்துரைக்கிறோம். மேலும் சென்ற ஏப்ரல் மாதம் அரசு பொதுத்தேர்வு குறித்து வந்த ஒரு செய்தியை பார்ப்போம். ஏப்ரல் 7/25 அன்று வந்த ஒரு செய்தி இது. பொதுத்தேர்வில் மாணவர்கள் பிட் தடுக்க ஆர்வம் காட்டாத ஆசிரியர்கள் என்கிற தலைப்பில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் பொதுத்தேர்வுகளில் மாணவர்கள் பிட் அடிப்பதை தடுப்பதில் ஆசிரியர்கள் தீவிரம் காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது என்றொரு செய்தி. பீகாரில் காப்பி அடித்து தேர்வு எழுதுகிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் காப்பி அடித்து தேர்வு எழுதுகிறார்கள் என அங்கலாய்க்கும் ஈரோட்டு கண்ணாடிக்கார பேர்வழிகளுக்கு இங்கே தமிழகத்தில் தேர்வில் நடக்கிற முறைகேடு தெரியாமல் நேர்மையாக தேர்வெழுதும் மாணவர்கள் வாழ்க்கையில் மிக கேவலமாக விளையாடுகிறார்கள் என சொல்லலாமா? மாணவ பருவத்திலேயே நேர்மையாக படிப்பவனுக்கு நேர்மையாக தேர்வெழுதுபவனுக்கு மதிப்பில்லையா என்கிற கேள்வி விரக்தி ஒரு மாணவனின் மனதில் எழுந்தால் என்னவாகும்? கவலைக்குரிய கவனிக்கப்பட வேண்டிய விஷயமில்லையா? ஒரு மாணவன் கஷ்டப்பட்டு படித்து பெறுகிற மதிப்பெண்ணை இன்னொரு மாணவன் காப்பியடித்து பெறுகிறான் என சொன்னால் அந்த அநீதியும் சமூகநீதிக்கெதிரான செயல் என சொல்ல ஆசிரியர் கி. வீரமணியின் அறிவு தயாராக இல்லையே. அதனால் தானே தேர்வு முறைகேடு விஷயத்தில் மாநிலத்திற்கொடு நிலைப்பாடு அறிவு குன்றிய தன்மையுடன் தீக்க ஆசாமிகளின் பகுத்தறிவு ஒரு போதும் அயோக்கியர்களை திருத்துவதாக இல்லை. மாறாக அவர்களின் போலி பகுத்தறிவால் நேர்மையாக செயல்படுபவனை கூட திசை மாற்றிவிடக்கூடிய மோசமான வல்லமையை கொண்டதாகவே உள்ளது. தேர்வு விஷயத்திலேயே அவர்கள் கொண்டுள்ள மோசமான பகுத்தறிவை காண்கிறபோது ஆசிரியர் என பெயர் வைத்து கொண்டு ஒரு அயோக்கியன் செய்கிற வேலையை செய்யலாமா என்கிற கேள்வி தான் நம் மனதில் எழுகிறது. எந்த பத்திரிகை ஆசிரியரை பார்த்தும் எவரும் கேட்காத கேள்வி இல்லையா அது?